பட் நீங்க உட்கார வச்சீங்க. உங்களோட செயல்கள் கரெக்டா இருந்தாக்கா அந்த ராணி அந்த இடத்துல இருந்து உங்களெல்லாம் வழி நடத்திருப்பாங்க. நீங்க தான் ஒன்னொன்னு கையை இப்படி அடிச்சு இப்படி தூக்கின்னு போறீங்களா அவங்க மூஞ்சிக்கு நேராவே. அவங்க வாயில போய் இடிக்கும் கை, மூக்குல போய் குத்தம் கை, அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. நடக்குது. அப்புறம் எப்படி அவங்க இருப்பாங்க? புரியுதுங்களா? இது போல நிறைய விஷயங்கள். அதாவது சோனி சொன்ன போல இந்த நாயக்கு சிஸ்டம் முடிஞ்சிச்சு. சென்னையில நாயக்குகள் கிடையாது. பட் ஆனா அந்த பதவியில இருந்தவங்களுக்கு அதை ஒத்துக்கிறதுக்கு மனசு இல்ல. ஒத்துக்கிறதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் மந்த்ரா கிட்ட தோத்துட்டோமே அப்படின்னு அவங்க தோல்வியை ஒத்துக்கிறதுக்கு அவங்க மனசு ஜீர்ணிக்கவே இல்லை. அதனால வேற வழி இல்லாமல் நாங்க நாயக்குகள் நாங்களாம் இருக்கிறோம், ஒத்துமையா தான் இருக்கிறோம்னு ஒரு போலியான ஒரு மாயையை உருவாக்கி வச்சிருக்காங்க. இதுதான் உண்மை. இதை பார்க்கக்கூடிய மற்ற மாவட்டம், மற்ற மாநிலங்கள் அனைவருமே தெரிஞ்சுக்கோங்க. சென்னையில நாயக்கு சிஸ்டம் க்ளோஸ். அந்த கேம் முடிஞ்சது. திருப்பி ஒரு கேம் உருவாக்குறதுக்கு மறுபடியும் நாயக்குகள் வரணும். ஆனால் நாயக்குகள் மீண்டும் வரதுக்கு நாங்கள்